தமிழ்நாடுன்றது கூட எங்கேயுமே குறிப்பிடாம, முக்கியமா சென்னை பகுதியில அதாம்மா அந்த சென்னை பகுதிங்கிறது ஏன் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசிஆர் கோஸ்ட்னு சொல்லியிருக்காங்க சார். ஆமா ஈசிஆர் கோஸ்ட்ன்றது வந்து அந்த கடல் ஆமா சார்ந்த ஒரு நான் பகுதி. என்ன சொல்றேன், ஈஸ்ட் கோஸ்ட்ல ரொம்ப ஆபத்தான பகுதி நாகப்பட்டினம், பனையூர் கடலூர். சார். கடலூர், நாகப்பட்டினம்லாம் வந்து கடல் சீற்றத்தால ரொம்ப சீக்கிரம் உள்வாங்குற தன்மை வரும், வெள்ளம் அதிகமா இருக்கும். ம். அறிவியல்ல அதான் சொல்லுது. முதல் நாகப்பட்டினம், அடுத்து கடலூர், பின்னால வந்து எந்த பகுதியிலும் பெரிய பாதிப்பு வராத பகுதி மேட்டுப்பகுதியாக தான் இருக்குது. நம்ம சென்னையை வந்து இப்படி வந்து ஒரு பயமுறுத்த அறிக்கை யார் கொடுத்தாங்க? அது என்ன அறிக்கை? உலகளாவிய அறிக்கையில் எங்கேயும் வரல. உலகளாவிய ஆய்வு அறிக்கை வந்தால் தான் நம்ம எதையும் நம்ப முடியும். இப்போ நான்லாம் கடல் மட்ட உயர்வை விட்டு சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி. அது என்னுடைய ஆய்வு உலகளாவிய அறிக்கையில் நம்ம வந்திருக்கு. அதனால் நான் தீர்க்கமாக எதையும் அசுத்தமாக நல்ல அர்த்தத்தோடு பேசலாம். இது வந்து அந்த மாதிரி இன்னும் உலகத்தில் உள்ள ஆய்வு கட்டுரையில் எங்கேயும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் வருதுன்னா என்னுடைய இதே பூமி சிறுசேரி, வேளச்சேரி, பள்ளிக்கரணையெல்லாம் கொஞ்சம் உட்காருதுனாங்கன்னா அது சதுப்பு நிலம். சதுப்பு நிலத்தில் கொஞ்சம் கீழே இறங்கலாம். களிமண் இருக்கிறதுனால கீழே கட்டடங்கள்லாம் அதிகமாக லோடு ஆக ஆக அது கொஞ்சம் பிதுங்கி வரலாம்.